ஆமா என் மக 48 நாள் கௌரி விரதம் இருந்தாளா? அம்மா கௌரி பூஜை இருந்துட்டு இருக்குது. அம்மாலாம் எந்திரிச்சு, அம்மா இருந்ததும் எந்திரிச்சு, வந்ததும் வந்துருச்சு. என்ன நீ பேசுறதுல ஏதோ உத்தேசம்? நான் அம்மாலாம் சூப்பரா கௌரி விரதம் இருந்துச்சு. 48 நாள் கௌரி விரதம் நீயாட முடியுது. என் மகளை பாக்கணும். என் மகன் நல்லா இருக்கிறாளா? நேரத்துக்கு நேரத்துக்கு சாப்பிடறாளா? என்னம்மா வாந்திய சாப்பிட்டியா? இல்லம்மா, புது சோறு தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நேரத்து சாப்பாடு கொடுத்தியா? நேரம் கொடுத்தேன். என் மக வாந்தி எடுக்கனால என்னவா இருக்கும்? என்னன்னு தெரியலம்மா. ஐயோ தலைய வலிக்குதே. டாக்டருக்கு போன் பண்ணலாமா? டாக்டர் போன் பண்ணலாம். டாக்டர் போன் பண்றீங்களா? ஆமா. வைத்தியரா? வைத்தியர் நம்ம குடும்பத்து டாக்டர். ஏமா, நம்ம குடும்பத்து டாக்டர் இன்னும் உயிரோட இருக்கிறாங்களா? ஆமா, டாக்டர் உசுரோட தான் இருக்காங்க. அந்த ஆளு இன்னும் சாவல? உசுரோட இருக்கிறாம்மா. அப்படியா? ஆமா ஆமா. அதுக்கு முன்ன அவங்க தாத்தா தானே வந்திருந்தாரு. ஆமா, அவங்க தாத்தா இறந்துட்டாரு. அதனால அவங்க அப்பனும் இறந்துட்டாரு. அவங்களுடைய பேராண்டி தான் இருக்கிறாரு. அப்படியா? டாக்டர் பக்கத்துல தான் இருக்குது. டாக்டர் இருக்காங்களா? டாக்டர் இருக்காங்க. என்னமோ வாந்தி எடுக்கிற. இவங்க அப்பா நீ பெரும்பாலும் ஆறு ஓட்டி போனாரு. அதானா? ஆமா, அவங்க சித்தப்பா அது. அப்படியா? ஆமாமா. சரி நல்ல டாக்டர் கூப்பிடுமா? சரி போன் பண்ணுங்க. போன் பண்றேன். பத்திரமா இருமா. ஹலோ 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 டாக்டர். ஹலோ ஹலோ டாக்டர், நான் கௌரியம்மா பேசுறேன். என்னம்மா? என்னுடைய மகளுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரம் வாங்க டாக்டர். எங்க இருக்கிறீங்க? நான் மேல பூஜை இருக்கிறேன். மேல வீதியில இருக்கிறியா? எங்க இருக்கிற? மேல வீதியில இருக்கிறமா? சீக்கிரம் ஓடியா, என் மகன் மாத்தி எடுக்கிறா. சீக்கிரம் ஓடியா, உடம்பு சரியில்லை. ஐயோ, எந்த டாக்டர் பேசுறீங்கறியா? டாக்டர், நான் தான் ஹோமியோபதி டாக்டர். ஹோமியோபதி டாக்டர். ஆமா, ஹோமியோபதி டாக்டர் பேசுறேன். சீக்கிரம் வா டாக்டர். இரு அம்மா வாக்க எடுத்து வரேன். ஆடு மேய்க்கிற மாதிரி கட்டிட்டு இருக்கிற சத்த பையாட்டம். அதெல்லாம் கண்டுக்கூடாது. சரி சரி டாக்டர், உடம்பு சரியில்ல, பத்திரமா பாக்கணும். சீக்கிரம் பாரு, பௌத்த வைக்கலாம் பாரு. ஏமா நல்லா மூச்சு இழுத்து விடு. இன்னும் இழுத்து விடு. எடுத்தாலும் வைக்காத. ஆமா, நல்லா மூச்சு இழு. டாக்டர், இப்ப யாருக்கு வைத்து பார்க்கலாம்னுங்கிற பாக்குற? உனக்கு தானே உடம்பு சரியில்லை. டாக்டர், உனக்கு புத்திக்குதா? என் மகளுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னா என்ன செக்அப் பண்ற? எங்க உமாவை கூப்பிடு. மகளே. ஆமா ஆமா டாக்டர், நல்லா படிச்சிருக்கிறியா? உங்க தாத்தா காலத்துல வந்து உங்க தாத்தா வைத்தியம் பார்த்தாரு. அப்புறமா என்னது படிச்சவரும் இல்ல, இந்த ஜவரும் இல்ல, இவன் வந்து குட்டிச்சவரு. அம்மா எவ்வளவு படிச்சிருக்கிற? நானா எம்பிஎல். டாக்டர், உனக்கு புத்திக்குதா? எம்பிஎல்லா யூபிஎல்லா? எம்பிஎல் படிக்கிறேம்மா. சரி சரி, இது என்ன காசு கொடுத்து வாங்கன்னு திருடிட்டு வந்துட்டியா? ஏய், பட்ட படிப்பு பரிசா கொடுத்தது. சரி 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 சரி, பரிசா கொடுத்தது. சரி, இந்த பையன் யாரு பரிசா கொடுத்தாங்க? ஏய், இதெல்லாம் சொல்லக்கூடாது. பேசு. செக்கே எடுத்து கொடுவாங்க. டாக்டர், எவ்வளவு ஆகும்? எவ்வளவு செலவாகும்? எப்படியும் 35,000 ரூபா ஆகும்.
செக்கப்புக்கவா நிறைய படிச்சிருக்கியா? எவ்வளவு ஆகும்? 35,000. 35,000. ஆமா. 35,000 எத்தனை பேர்? 15 பேரா? 15 பேரா? எதுக்கு? நைட் பவுலுக்கு ஒரே ஆள் தான்பா. ஒரு ஆளுக்கா? டாக்டர். தேங்காய் பழமா? தேங்காய் பழமா? மாவுல கூப்பிட. டாக்டர் டாக்டரே கண்ணே, இவர்தான் டாக்டர். வணக்கம் டாக்டரே. இவங்க தாத்தா காலத்துல வந்து தாத்தா வைத்தியம் பார்த்தாரு நம்ம குடும்பத்து டாக்டர். அப்பதான் இவங்க அப்பா பார்த்தாரு. இவங்க சித்தப்பா ஆடு மேய்க்கிறாரு. பிள்ளை செக்அப் பண்ணும்போது டாக்டர் கரெக்டா பார்த்து செக்அப் பண்ணி சொல்லு. இது என்ன எதுக்கு இது மாட்டு கவரா? இந்த ஒயர் என்னத்துக்கு? பூஜை வைக்கிறதுக்கு. டேய் எங்க டாக்டருக்கு நீங்க கை வைக்கிறீங்க? அப்படி திரும்ப. டேய் மைத் ஓதுங்க. டாக்டர் ஆமா நீங்க என்ன மாட்டு டாக்டரா? இல்ல எங்க கை வைக்கிறீங்களே? வேலை பூஜை எல்லாமே படிச்சுக்கிறேன் டாக்டர். நான் என்ன படிச்சிருக்கேன் உனக்கு தெரியல? நீ என்ன படிச்சுக்கிற? நானே 20,000 30,000 படிச்சிருக்கேன் டாக்டர். 20,000 30,000 என்னோட கம்மியா தான் படிச்சுக்கிறேன். சரி டாக்டர். இருமா நல்லா மூச்சு இழுத்து விடு. மூச்சு விட்டா அவர் இழுத்துட்டா போயிரும் டாக்டர். ஏய் மூச்சு இல்ல நல்லா. ஒண்ணும் இல்ல ஏ டாக்டர் நீ தூர்மனை டாக்டர். ஏன் டாக்டர்? இல்ல ஒரு டாக்டர்னா இப்படிதான் வைப்பாங்களா? டாக்டர்னா இப்படித்தான். டாக்டர்னா தெய்வத்தோட இடுப்புல வச்சுக்கிட்டா? இல்லம்மா டாக்டர்னா தெய்வத்தோட ஒண்ணு. ஏமா மண்ணு திங்கலாம்னு ஆசை இருக்குது. ஆமா டாக்டர். நார்த்தங்காய் திங்கலாம்னு ஆசை ஆமா இருக்குமா? டாக்டர். மாங்காய் திங்கலாம்னு ஆசை இருக்குமா? எப்படி டாக்டர் நீங்க கரெக்ட்டா சொல்றீங்க? நல்லா எனக்கு தெரியும். ஏமா சாம்பல் திங்கணும் போல தெரியுமே. ஆமா டாக்டர். எங்க இருமா கரெக்டா இருக்குப்பா. குடும்ப டாக்டர்மா தப்பு செய்ய மாட்டேன். இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? போதும் டாக்டர் நீங்க சீக்கிரமா சொல்லுங்க. வாமா இப்படி வா. குதிக்குதுப்பா. சரி அப்புறம் பேசிக்கிறேன். நீதான் பெண்ணா? ஆமாண்ணா எங்க நீ அவங்க பொண்ணு நீதானா? சரி உமா எங்கிறா? ஒப்பா எங்கிறான்? என் தந்தை யாரு இருக்கிறாங்க, எங்க தாய் இருக்கிறாங்க. இவன் யாரு பார்த்து எங்க குடும்ப டாக்டர். என் மகள் இவங்க அப்பா இவங்க தாத்தனை கூட்டு இருந்தா நம்ம குடும்ப வரலாறு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இனி இந்த ஆளு புதுசா வந்திருக்காங்க. அம்மா எங்க இருக்கிறாங்க, ஒப்பா எங்க இருக்கிறா, நீதான் பொண்ணுன்னு கேக்குறான். டாக்டர் இருக்காரா? குடும்ப டாக்டரா? நீங்க என்ன ஆடு மேய்க்கிறவனா? நான்லாம் குடும்ப டாக்டர்மா. நான்லாம் பொய் பேச மாட்டேன். பொய் பேசாத டாக்டர். ஆமா என் மகன் என்ன உடம்பு சரியில்லை, என்ன செக்அப் பண்ணியா, என்ன என்ன காரணங்கய்யா? உன் மாவ கருப்பு கூதியாங்க. ஏய் என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? ஏய் டாக்டர் நீ என்ன ஆடு மேய்க்கிறவனா? ஏய் என்னம்மா உன் மாவ கர்ப்பவதியா இருக்கிறா? ஏய் என்னடா சொல்ற? ஏய் உண்மையாகுவா? உன் மவ கர்ப்பவதியா இருக்கிறா, முழுகா இருக்கிறா. பொய் சொல்லாத. ஏய் என் மகன் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. 48 நாள் கௌரி விரதம் தான். நான் டாக்டர் படிச்சுட்டு நான் பொய் பேசணும்னு அவசியம் இல்லை எனக்கு. அப்படியா? நான் குடும்ப டாக்டர் தானே. நான் 35,000 பணம் கொடு, 5 பேர் வந்துக்கிறோம். சரி அந்த போ, நான் பாத்துக்கிறேன். கண்ணே அம்மா டாக்டர் சொல்றதெல்லாம் உண்மைதானா? என்னம்மா சொன்னாங்க? நீ கர்ப்பவதியா இருக்கிறேமே. அம்மா நான் உங்ககிட்ட சொல்றேன், அத நம்ம அப்பா வந்து கேட்டா மட்டும் தகுந்தவாறு பதில் சொல்லணும் அம்மா. என்னது? ஆமாம்மா நான் பூலோகத்தை நம்ம அதாவது பாதாள லோகத்துல 47 நாளா பூஜை செஞ்சுட்டு இருந்தேன். ஆமா அந்த ஒரு நாள் இருக்கும் போது பூலோகம் சென்று பூலோகத்தில் இருக்கக்கூடிய மலரெல்லாம் பறிக்கிற போது அங்க நான் ஒருத்தரை பார்த்தம்மா. யாரவ? அவர் என்ன அழகு தெரியுமாம்மா? ஏய் அவர் யாரு, எந்த ஊரு, என்னன்னு கேட்டியா? எதுக்கு வந்தாரு? அம்மா அவர் அந்த பாண்டு மகாராஜனுடைய அவனை வச்சு பேசாத. சரியான எதிரி அவன்தான். நம்மளுடைய நாணயத்தை கொண்டவன் அவன்தான். காண்டாவனத்தை எரிட்டும் அவன்தான்.
அவனால தான் நாம பாதாள லோகத்துல இருக்கிறோம். அவனை வச்சு நீ பேசுறதுக்கு தகுதி இல்ல, தரம் இல்ல. அம்மா அவருடைய அழகை கண்டு மயங்கி நம்முடைய கன்னியாமடத்தில் இருந்துட்டு போனாங்க. அப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலம்மா. ஐயோ அம்மா, அந்த பாவி சண்டாளி சேர்த்து விட்டியா? உன் தந்தையே தலம் மிகுந்த நாட்டாளக்கூடிய மன்னன், பாதாள நாகலோகத்தை அரசாட்சி செய்யக்கூடிய மன்னன், தலை குனிங்க வச்சுட்டியே. எப்படி என்ன ஒரே மகளை பெற்றெடுத்து தடனை வந்து எப்படி ஆடுவது, எப்படி பேசுவது? அம்மா, உன் தந்தையார் வந்தா என்ன பதில் சொல்வேன்? நான் அறியாத புத்தி, நான் தெரியாமல் தவறு செய்து விட்டேன். தன் தந்தையார் வந்து தன்னுடைய மகள் எங்கன்னு கேட்டா, மக கன்னியாமடத்துல இருக்கிற பூஜை செஞ்சுட்டே இருக்க பொய்யாகிலே சொல்லிடம்மா. நான் பொய் சொல்வது ரைட்டு தான். பொய் சொல்லிட்டா வயிறு சொல்லுமே. ஒரு நாளும் ஒவ்வொரு போலதான் வயிறு. ஒரு நாளும் உன் தந்தையார் இடத்தில் நான் எத்தனை நாளைக்கு பொய் சொல்றது? வயிறு சொல்லுமே. நான் எப்படி சொல்லி தப்பிக்கிறது? தந்தையார் வருவதை போல் தெரிகிறது. நாட்டுல யாருமே இருந்த மாதிரி தெரியல, எல்லாமே சிவோடுக்குது. தேவி சாமி, என்ன சோகம்? சரியான மாப்பிளை பார்த்துட்டு வந்துட்டேன். மாப்பிளை இவ்வளவுதான் அழகுமே இல்ல, பெரிய நாட்டு அரசன். நம்ம ஜாதி, நம்ம குலம், நம்ம நாகனத்துக்கு சேர்ந்தவரை என் மாப்பிளை பார்த்துட்டு வந்துட்டேன். என் கணவர் போக்காம பேசுறாரு. ஒரு சிரித்த முகமா மாப்பிளை பார்த்துட்டேன்னு சொல்றாரு. என் மகள் செய்த தவறு சொல்லிட்டா உசுரோட வைப்பார். நான் எப்படி சொல்வேன்? ஒரு தாயாக இருந்து மகாராஜா வணக்கம். டேய் ஓய், மாப்பிளை அழகா மாப்பிளை. உன்னாட்டெல்லாம் குடிக்காரும் கிடையாது, நல்ல ஒழுக்கமான பையன். என்னோட ஒழுக்கமான பையனா? உன்ன டேய், உன்ன ஒழுக்கம், நீயா ஒழுக்கம்? ஒழுக்கத்தை கேட்டா நீங்களே பயந்துருவீங்க. மூணு வாய. ஆமா, மாப்பிளை பாத்துட்டு வந்து ரொம்ப பெரியமா இருக்கிறேன். என்ன இவ இப்போ ஒரு புறமா பேசுறா, இப்போ ஒரு புறமா திரும்புறா, இவ்வளவு பார்த்தா என்ன சந்தேகம் இருக்குது? ஆமாங்க, என்ன சந்தேகம்னு தெரியல. பெண்ணு என்னன்னு தெரியல, பாருங்க. கபரி, ஆமா, நம்முடைய மக உளிப்பி நல்லா இருக்கிறாரா? நல்லா இருக்கிற. என்ன பேசுற? நல்லா இருக்கிறா. என்னடி நான் எப்படி சொல்றேன்? ஓ, என்ன குழம்புல என்னடி என்ன
பார்த்தது ஏன் உங்க வீட்டுக்காரர் இப்படி அழுகுது? என்ன காரணம்? கல்யாணத்துக்கு ஏற்பாடு மாப்பிள்ளை பார்த்தாச்சு வீட்டுக்காரியா? இவ ஏன் புலம்பணும் உங்க வீட்டுக்காரியா? இவளுக்கா சாமி, மங்கள பெண்களே தோன்றி நம்மட பாவி நாம மனக்கரைக்கு நிக்கிறேன். ஒரு மகளையே பெற்றெடுத்த மனம்பாவியை ஆயிற்று நினைக்கிறாய் அல்லவா? உண்மைதான். என்னடி நடந்தது? என்ன நடந்தது? இங்க யார் வந்தார்கள்? என்ன ஆச்சு? சொல்ற பொறுமையா இருக்கு. சொல்லு. ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக ஒரு மகளை பெற்றெடுத்து மகன் என்னடி ஆச்சு? ஏன் யாரு என்ன வந்தாங்களா? இங்க கல்லியா மடத்தை அறியாமல் யாராவது வந்தது உண்டோ? என்ன பிடிக்குது? உள்ள பிடிக்குது. நான் போய் பார்த்தேன். பிடிக்குது கழிச்சு போய்க்கிறா நல்லா எப்படி தான் சொல்வது? உள்ள எப்படி இருக்குது? அண்ணா 48 நாள் கௌரி வேத கன்னிக மனத்தில் இருக்கிற போது சரி, நன் மகளே யாரா ஒரு ஆடவன் தன்னுடைய மகளிடத்தில் பேசினார். ஆட வந்தானா? யார் வந்ததுங்க? இங்க யாரு பார்த்த? யார் வந்தார்கள்? அர்ஜுனன் சொன்ன அவசரம் வைக்காங்களா? யார் வந்திருப்பாங்க? தாயை போல புள்ள, நூலை போல சீலை. என்ன ஆச்சு? யாரை சேர்த்து வச்சு? அவன் பேர் என்ன? எந்த ஊரு? எந்த தேசம்? அவன் எங்க இருந்து வந்தவன்? நீ யார்? அவனு பேர் சொல்லு. மகளிடத்தில் கேட்டேன். ஏய், யாரு? மாந்தரா? நமக்கு எது அவங்க தேவை? கடைசி எதிரி. என்னடி அவங்க பேசுற? என்ன அடித்து கொண்டாலும் சரி என் மகளை ஒன்று செய்ய வேண்டாம் சாமி. ஏய், குருநாடு பத்தி பேசக்கூடாது. சொல்லு. இப்ப சொல்லு, யாரு வந்தது? கன்னிகா மனத்தில் இருக்கின்ற போது அந்த அர்ஜுனன் வந்தாரா? யாரு? அர்ஜுனனா? யாரு அர்ஜுனனா? யாரு அர்ஜுனனா? நீங்களா? கல்பாடு மிதிச்சு கொண்டு போட்டா இன்னைக்கு ஜோதிக்காங்க போறது. போரில் அங்க போகுது. கொஞ்ச நேரத்துல நமக்கு தேவை மரியாதை, மானம், அனுசம் தேவை. ஆமா ஏண்டி அந்த அர்ஜுனனை பத்தி பேசக்கூடாது. கண்டவனுக்கு பிறந்த கண்டார ஒளி பசங்க நம்ம குலத்தை அழுத்தவர்கள். அவங்களோட குலத்தை அடிச்ச கோடாளி காம்பு. சொந்த பந்தம் ஜாதி ஜனம் அனைத்தையும் அழிஞ்சு போச்சு. என்னவே இப்படி போட்டு அடிக்கிறாரே உசுரோட இங்க வரா ஆனை போல கட்சித்து வருகிறாரே. பேசக்கூடாது. அவனை பத்தி பேசக்கூடாது. மற்றவங்களை பத்தி பேசு. உங்களை பத்தி கூட பேசலாம். அர்ஜுனை பத்தி பேசக்கூடாது. ஏய், என்னடி? நம்மளுடைய மகளை ஒன்றை செய்ய வேண்டாம் சாமி. என்ன ஒண்ணு செய்யக்கூடாது? நான் நேரம் பாத்துக்கிறேன். கூப்பிடவல தேவடி பார்த்தா திருமலை கூப்பிடுவது. அவளை பார்த்தாங்க நாடு கத்துக்கும். என்னடி குறங்குற? கூப்பிடு.
வந்தாளா? எங்க கூட்டு வந்தியா? உன்னுடைய தந்தையார் ஆணை போலுக்கு சித்து வருகிறார். கண்ணே, சொல்லி சமாளி. நான் பெத்த செல்வமே கண்ணே, உன்னை இந்த உலகம் அறிய நாடறிய உன்னை எப்படியெல்லாம் நான் வளர்த்து வந்தேன். ஆனால் இந்த அரசன் தலை நிமிர்ந்து நடந்தால் தலை நிமிர்ந்தே நடப்பார் என்று பெருமையோட உன்னை பெத்து வளர்த்தன. கண்ணே, இவளுக்கு பைத்தியம். இவ ஏதோ வாய் வளர்த்துறா. சரியான அறிவு கிடையாது. என் புள்ள அப்படி போகாது இல்லையா? கண்ணே, கண்ணே, உள்ளிப்பி வாமா. கண்ணே, அவ ஏதா சொல்றா, அதை பத்தி நான் நம்பல. தீர விசாரிச்சுக்கணும், அதுதான் உண்மையா? கண்ணே, ஆமா, கன்னிகா மடத்தை அருகாமல் யாராவது வந்ததுண்டா? என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? என்ன அடிக்காதீங்க.
நாடாளக்கூடிய அரசனுக்கு அகவான் நேர்ந்து விட்டு சொன்னா எனக்கு நீ எந்த விதமான தண்டனை நானும் கூட நான் ஏத்துக்கிறேன். செய்யறத செஞ்சுட்டு சண்டாளி அடிய இந்த மோசம் செய்யலாகுமா
பெண்ணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் இந்த பாதாள லோகத்திலேயே ஆமாங்க. சிறப்பாக ஒரு திருமணத்தை செய்து பெருமையா இருக்கலாம் என்று நான் நினைத்தது வீணாய் போச்சு. உன்னை வளர்த்தது எப்படி? என் அன்பு செல்வத்தையே வளர்த்தது ஒரு தாய் தந்தையாரகப்பட்டவர்கள் எப்படி வளர்த்து வந்தார். நான் வளர்த்து வந்த விதை எப்படி? என்ன போல அரசர்களே ஒரே பிள்ளைக்காக நான் எப்படியெல்லாம் வளர்த்து வந்தேன். நடப்பதற்கு தரையானது தங்கத்தால என்னுடைய மகளுடைய பாதமாகப்பட்டது என மண்ணில படக்கூடாது. உன் மேல நடக்க வைத்து மல்லிப்பூவை தோல்வி பெற்று சின்ன குழந்தைய ஆடு வெற்றி வேலை பார்த்து சூரிய ஒளி கூட படாம செல்வத்தோடைய சீறு சிறப்பாக வளர்த்து வந்த பெண்ணை பெற்றவர்கள் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. தலை கவர்ந்துதான் ஒரு நாளைக்கு நடக்கும். எனக்கு வந்த விதி எப்படி? ஆனால் சரியட்ட எதிரி என்று பாதாள உலகத்துல வாசம் செய்திருந்தேன். யார் அர்ஜுனனுக்கு எனக்கு சரியட்ட எதிரி. அப்பேறுபட்ட அந்த அர்ஜுனனை எந்த கண்ணாலை பார்த்தாலோ அந்த கண்ணு இருக்க கூடாது. ஆமா, அந்த கண்ணு இருக்க கூடாது இவளுக்கு. என்னடி ஒரே மகளை கண்ணை பார்க்க கூடாது. என்னடி வேண்டாம்? என்ன கொண்டாரு? என்னை கொண்டாலும் இவ்வளவு நடந்தது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பெத்த தாய்க்கு தெரியாத ஒரு விஷயம் கூட கிடையாது இந்த உலகத்துல. ஆமாப்பா. ஆனா அதான் சொல்லுவாங்க, ஆயிரத்துல ஒரு வார்த்தையாவது இவளுக்கு தெரியும். இவளை தெரிஞ்சதுனாலதான் அப்படி அடக்கம் வளர்ப்பு. ஒரு பெண்ணுன்னு பிறந்தா தாயோட அடக்கம். அங்க இங்க பிடிங்க, நீங்க இங்க தாங்க இருக்கு. ஏடி இவளை விட கூடாது. இவளை முன்ன கொண்டுட்டு அவளை கண்ணு நோண்டணும். எந்த கண்ணால பார்த்த? என் சரியட்ட எதிரியை எந்த பார்வையால எந்த கண்ணால பார்த்த? கண்களால் பார்த்தேனப்பா. கண்ணால தான் நான் பார்த்திருக்கிறேன். அவனை ரசித்திருக்கிறேன். அழகா
அடா அவன் எப்படி இருந்தான்? வேற அண்டாடு தான் உட்கார்ந்து பாரு. அந்த இரண்டு நேற்றம் உனக்கு கூடாது. இந்த உலகமே பார்த்து உன்னை பார்த்து திருந்துட்டு நீ கேட்டாலுங்கடு வேடப்பா. தந்தையா பெத்த தாய் தந்தையும் தலைகு வந்து வைத்து விட்டு தன்னு நதியா போக கூடாது. இந்த நாட்டினுடைய லட்சியம். ஏய் உன் நேத்திரப்பா இருக்க கூடாது. உன் கண்ணை இரண்டு பறிக்கின்றேன்.
வருதம்மா. அம்மா, எனக்கு தூங்கம்மா, எனக்கு தூங்கம்மா. எனக்கு ஒரு குலசாரி வா, வேகமா அம்மா, அந்த குணம் பாரு, நான் நின்னதுதான். அம்மா, நீ தூக்கம்மா, நீ தூக்கம்மா. உன்னை கட்டியாரு, கூட அம்மா, எனக்கு ஒரு சீமா, எம்மா சரவணுக்கு. சாமியில ஒரு சிந்தாத நெய்களுக்கு. நான் பாவிடா சிந்தி, நான் எறிவனது. நான் பிறந்த நாட்டில அம்மா, அன்னைக்கு சிறு சிறையா அம்மா, நான் பெண்ணா பிறந்து போறேன். மண்ணா ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசனுக்கு நான் மகளா பிறந்து மகள் தவறு செய்து விட்டாளே என்று என்னை கண்ணை தோண்டி கண்ணை கட்டி இந்த அனந்தமான கானகத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க. நான் என்ன செய்தேன்? இந்த அனந்தமான வடகத்துல கானகத்தில் சிங்கங்களும் சிறுத்தைகளும் கழிகளும் புலிகளும் வாழ்கின்ற வனத்துல என்னை விட்டுட்டு போயிட்டார் என் தந்தையார். என் தலையை இரு துண்டாக விட்டிருந்தா மண்ணோடு மண்ணா இருப்பேன். நான் என்ன செய்வேன்? அம்மா, அம்மானுக்கு நான் 1000 மாடுக்குள்ள நான் துப்பட்ட மாடான. அம்மா, 3000 மாடுக்குள்ள நான் புத்தி வந்த மாடான.
மானம் போல வெற்றி மரம் போல இடி கேட்ட நாகம் போல நடந்தமான காரகத்தில் விட்டுட்டு சென்று விட்டார். நான் எங்க செல்வது? என்னை யார் தான் காப்பாற்றுவாங்க? அம்மா அம்மா, எனக்கு தாயம் இல்ல, எனக்கு தந்தையும் இல்ல. அம்மா, எனக்கு தந்தப்பட்டு தம்பையா, சொந்தமா பந்தமா, மாமனா மைத்துனரா, யாருக்கின்ற யார் இருக்கின்றார் என்று நினைக்கின்ற போது அந்த கண்ணனுடைய ஞாபகம் தான் வருகிறது. கண்ணா கார்மேகவண்ணா கமல கண்ணா சங்கு சக்கரா ஜானகி மணவாளா பத்தவதாரம் கொண்ட பரந்தாம கண்ணா ஸ்ரீமன் நாராயணா அண்ணா. அண்ணா உலகாலந்த மாயவர உன் தங்கை படுந்துயிரும் காதில் விளையிலையா கேட்கலையா? இப்படி அண்ணனாக ஸ்ரீமந்த நாராயணன் கண்ணன் நிற்கின்ற போது என் அண்ணனுடைய கண்ணனுடைய நாராயணுடைய ஆழ்வார் சத்தம் காதில் கருடாழ்வாருடைய சத்தம் காதில் கேட்கிறது. அவர் வருவார் பட்டறிகிறது. இந்த நேரமாக இந்த பிரமா உட்கார்ந்து பார்ப்போம். அதே நேரத்தில் புலிவியாகப்பட்டவள் அண்ணா மாய கண்ணா என்று அழைக்கும் தருவாயில் ஸ்ரீமந்த கண்ணனாகப்பட்டவர் சங்குதுவாரையிலிருந்து தருவார் அவருக்கு மட்டும் செய்வார்.